வணக்கம். அங்கங்கள் அறுபட்டு உடல் முழுவதும் இரத்தத்தினால் நனைக்கப்பட்டு தன் எதிரே வந்து வீழ்ந்த தனது சகோதரி சூர்ப்பனகையை பார்த்த கரன், எழுந்திரு, உன் மனக்கலக்கத்தை ஒழித்துவிடு, நடந்ததை நடந்தபடி சொல், உனக்கு யாரால் இந்த கதி நேர்ந்தது என்று கேட்டுவிட்டு மேலும் தொடர்ந்தார். படுத்து கிடக்கிற விஷப்பாம்பை சீண்டுவது போல் உன்னை சீண்டி இருப்பவர் யார்? பெரும் பலமும் தாராள துணிவும் உள்ளவளும் விரும்பிய உருவத்தை எடுக்கக்கூடியவளுமான உனக்கு இந்த கதி யாரால் ஏற்பட்டது? எவனாவது ஒருவன் இந்திரனை சீண்டினாலும் சீண்டலாம், ஆனால் என்னை எதிர்க்க துணிந்தவர் யார்? என்னால் கொல்லப்பட்டு எவனுடைய இரத்தத்தை இந்த பூமி குடிக்கப் போகிறது? என்னால் சிதைக்கப்பட்டு எவருடைய மாமிசத்தை இங்குள்ள பறவைகள் உண்ணப் போகின்றன? உனக்கு இந்த கதியை ஏற்படுத்தியவனை காப்பாற்ற தேவர்களாலும் முடியாது. யார் அவன்? சொல். தனது இளைய சகோதரனின் இந்த வார்த்தைகளை கேட்ட சூர்ப்பனகை, 2 இளைஞர்கள், பேரழகு பொருந்தியவர்கள், நிகரற்ற தோல் வலிமை உடையவர்கள், மர உரி அணிந்தவர்கள், தசரத மன்னனின் மகன்கள், ராமர் லக்ஷ்மணன் என்ற பெயர்களை கொண்டவர்கள், அவர்களோடு ஒரு பேரழகி, அவள் பொருட்டு எனக்கு இந்த கொடுமை இழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு மேலும் சொன்னார். உன்னால் யுத்தத்தில் அந்த 2 சகோதரர்களும் கொல்லப்பட வேண்டும், அந்த பெண்ணும் கொல்லப்பட வேண்டும். நுரையுடன் பொங்கி வழிகிற அவளுடைய இரத்தத்தை நான் குடிக்க வேண்டும். இவ்வாறு ஆவேசத்துடன் சூர்ப்பனகை பேசி முடித்தவுடன் கரன் யமனையொட்ட 14 அரக்கர்களை அழைத்து, 2 மானிடர்களும் ஒரு பெண்ணும் இந்த தண்டக வனத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் மூவரையும் கொன்றுவிட்டு திரும்பி வாருங்கள். அவர்களுடைய இரத்தத்தை சூர்ப்பனகை குடிப்பால், அதனால் அவர் மனம் பூரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த 14 அரக்கர்களோடு புறப்பட்ட சூர்ப்பனகை ராமர் முதலானோர் தங்கியிருந்த இடத்தை அவர்களுக்கு காட்டினாள். இப்படி ஒரு கூட்டம் வந்ததை பார்த்த ராமர் லக்ஷ்மணனிடம், நீ சீதைக்கு பாதுகாப்பாக இரு, நான் இவர்களை கொன்று தீர்க்கிறேன் என்று கூறிவிட்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டார். உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் அவர்கள் எல்லாம் திரும்பி போய் விடுவதுதான் நல்லது என்று ராமர் கூறியும் அந்த அரக்கர்கள் அவரை தாக்க முனைந்தார்கள். அதன் விளைவாக நடந்த மோதலில் அந்த 14 பேரும் வேலறுக்கப்பட்ட மரங்கள் போல் மார்புகள் பிளக்கப்பட்டவர்களாக உயிரிழந்து பூமியில் விழுந்தார்கள். சூர்ப்பனகை இதை கண்டு நடுங்கி பெரும் ஓசை எழுப்பிக் கொண்டு மீண்டும் கரனை அணுகி அவரால் அனுப்பப்பட்ட அரக்கர்கள் ராமரால் கொல்லப்பட்ட செய்தியை கூறினாள். பெரும் பலசாலியாகிய அந்த 14 பேரையும் வெகு விரைவாக வீழ்த்திய ராமனது செயல் எனக்கு பெரும் பயத்தை உண்டாக்கிவிட்டது. உன்னையே சரணடைந்தேன். பயத்திலும் துக்கத்திலும் வீழ்ந்து கிடக்கும் என்னை காப்பாற்றி என் மீது உனக்கு கொஞ்சமாவது கருணை உள்ளதென்றால் தண்டக வனத்துக்கு வந்திருக்கும் அந்த மானிடர்களை அழித்துவிடு. அவர்களை நீ கொல்லாவிட்டால் உன் எதிரிலேயே நான் என் உயிரை விடுவேன். நீ பேசாமல் இருப்பதை பார்த்தால் அந்த ராமரை போரில் வெல்லும் திறமை உனக்கு இல்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. வீரன் என்று மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டிருக்கிற நீ உண்மையாக ஒரு வீரன் அல்ல. ஆண்மையற்றவனும் வீரமற்றவனும் ஆகிய நீ உறவினர்களோடு இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு, அல்லது ராமனும் அவரது தம்பியும் உன்னை அழித்து விடுவார்கள். இப்படி கூறி 2 கைகளாலும் தன் வயிற்றை அடித்து கொண்டு கதறிய சூர்ப்பனகையை பார்த்து கரன் சொன்னார், உனக்கு நேரிட்ட அவமானத்தினால் உனக்கு வருகிற கோபம் உன்னால் அடக்க முடியாததாய் இருக்கிறது. அதனால் தான் ஏதேதோ பேசுகிறாய். உனது கண்ணீரை நிறுத்து. உன்னுடைய பயத்தை விலக்கு. ராமரையும் அவன் தம்பியையும் நான் யமனிடம் அனுப்புகிறேன். அந்த ராமனுடைய சிவந்த இரத்தத்தை சுட சுட நீ குடிக்கும் காட்சியை நான் காணதான் போகிறேன் என்று சொன்னார். இப்படி கரன் கூறியதும் சூர்ப்பனகை பெரும் மகிழ்ச்சி அடைந்து அவரை புகழ்ந்து கொண்டாடினான். அதைத் தொடர்ந்து கரன் தனது சகோதரனும் சேனாதிபதியும் ஆகிய துஷதனை அழைத்து, பார்ப்பவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும் பலமுடையவர்களும் உலகத்தை துன்புறுத்துவதை தங்களுடைய விளையாட்டாக கொண்டவர்களும் புலி போன்ற கோபம் உடையவர்களும் ராட்சச குலத்தில் பிறந்தவர்களும் ஆகிய 14,000 பேர் கொண்ட நமது படையை தயார் செய். எனது ரதமும் தயாராகட்டும். ஆயுதங்களை எடுத்தவை. சூர்ப்பனகையை துன்புறுத்திய ராமரை கொல்ல நான் புறப்படுகிறேன் என்று கூறினார். கரன், துஷாதனன், திரிஷஸ் என்ற 3 தலை கொண்ட அரக்கன் ஆகியோர் 14,000 அரக்கர்கள் புடைசூழ பெரும் வேகத்தோடு புறப்பட்டார்கள். அப்போது பலவிதமான அபசகுணங்கள் தோன்றின. இதை கவனித்த கரன் சிரித்து கொண்டே தனது படையினரை பார்த்து, வீரமுள்ளவன் பலமுற்றவன் எப்படி பார்ப்பானோ அப்படிதான் இந்த அபசகுணங்களை நான் பார்க்கிறேன். வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை என்னுடைய பானத்தினால் கீழே விழ செய்யும் வல்லமை படைத்தவன் நான். யமனுக்கே மரணத்தை அளிக்கும் திறமை கொண்டவன் நான். ஆகியால் இந்த அபசகுணங்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. இதுவரை தோல்வியை நான் கண்டதும் இல்லை. தேவேந்திரனையே கொல்லக்கூடிய எனக்கு முன்னால் அந்த அற்ப மனிதர்கள் எம்மாத்திரம் அவர்களை கொல்லாமல் திரும்ப போவதில்லை என்று உரத்த குரலில் கூறினார். அவருடைய படையினரின் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. வேகமாக முன்னேறினார்கள். நடக்கப் போகிற யுத்தத்தை பார்க்க தேவர்களும் கந்தவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் கூடினார்கள். உலகங்களுக்கெல்லாம் நன்மை புரிபவர்களுக்கு நலம் உண்டாகட்டும். போரில் ராமன் அந்த அரக்கனை வெல்வானாக என்று தங்களுக்குள்ளே அவர்கள் கூறிக்கொண்டார்கள். பெரும் படை வருகிற சத்தத்தை ராமர் கேட்டார். சகுனங்களையும் கண்டார். லக்ஷ்மணனிடம், நமக்கு வெற்றியையும் எதிரிகளுக்கு தோல்வியையும்
சகுனங்கள் காட்டுகின்றன. உனது முகம் ஒளி வீசுகிறது, அதுவும் வெற்றியின் அறிகுறியே. அரக்கர்கள் விரைந்து வரும் பேரொளி கேட்கிறது. வெற்றியை விரும்புகிற மனிதன் முன்னேற்பாடு செய்வதை தவறவிடக்கூடாது. சீதையை அழைத்து கொண்டு மரங்களினால் மூடப்பட்ட குகைக்குள் நீ செல். நம்மை எதிர்ப்பவர்களை நான் அழிக்கிறேன். நீ ஒருவனே இவர்களை கொல்வாய் என்பது பற்றி எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் இந்த அரக்கர்களை நானே கொல்ல விரும்புகிறேன். யால் மறுத்து பேசாதே என்று ராமர் சொல்ல சீதையை அழைத்து கொண்டு ஒரு குகையினுள் லக்ஷ்மணன் சென்றார். ராமர் போருக்கு தயாரானார். கோபம் கொண்ட ருத்ர பகவானைப் போல் அப்போது ராமர் தோற்றமளித்தார். கரனுடைய படை ராமரை எதிர்க்க முனைந்து நின்றது. ராமர் மீது பல பானங்களை கரன் செலுத்தினார். அவர்கள் மீது அம்பு மாறி பொழிந்தனர். அவருடைய பானங்கள் அரக்கர்களை கொன்று குவித்தன. அந்த நிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான அரக்கர்களின் உடல்களால் நிரப்பப்பட்டது. துஷணன் மேலும் சில 1000 அரக்கர்களை ராமர் மீது ஏவினார். அவர்களும் கொல்லப்பட்டார்கள். இதை கண்டு கொதித்த துஷணன் இடியுட்ட பானங்களை ராமர் மீது வீசினார். அவருடைய தேரை இழுத்து சென்ற குதிரைகளை ராமர் தனது பானங்களினால் வீழ்த்தினார். பிறகு அவருடைய தேரோட்டியான அரக்கன் கொல்லப்பட்டார். துஷனின் வில்லும் ஒடிக்கப்பட்டது. குதிரையை இழந்து தேரை பறிகொடுத்து வில்லும் ஒடிந்து போன நிலையில் தனது கதையால் ராமரை தாக்க துஷணன் பாய்ந்தார். அவனை எதிர்த்து அவன் கைகளை வெட்டி பிறகு கொன்று வீழ்த்தினார். பெரும் யானை பூமியில் சாய்வது போல் அவன் வீழ்ந்தான். இதை கண்ட கரனின் கோபம் கரை மீறியது. ராமரை தானே தாக்க முனைந்த அவனை தடுத்து நிறுத்திய திரிஸ்ரஸ் என்ற அரக்கன், நீ நில், எனக்கு கட்டளையிடு. ராமரை நான் வீழ்த்துகிறேன். மாறாக ராமனை எதிர்த்து நான் வீழ்த்தினால் அதன் பிறகு அவனோடு நீ போர் செய் என்று கேட்டுக்கொண்டார். திருப்தி அடைந்த கரன் இதற்கு அனுமதிக்க திரிஸ்ரஸ் ராமரை தாக்கினார். அவருடைய வீரத்தை ராமர் தனது மனதுக்குள் பாராட்டி கொண்டார். பின்னர் அவரால் அவனுடைய 3 தலைகளும் வெட்டி தள்ளப்பட்டன. அவனும் சாய்ந்தான். ராமருடைய இந்த பராக்கிரமத்தை கண்டு கரனுக்கு பயம் உண்டானது. இருந்தாலும் ராமரை தானே எதிர்க்க முனைந்தார். அப்போது ராமர் இதயத்தில் ஈரமில்லாத கொடிய செயல்களில் இறங்குபவன். ஈஸ்வரனாக இருந்தாலும் நிலையாக நிற்க மாட்டார். தண்டகவனத்தில் தவம் செய்யும் ரிஷிகளை கொல்வதால் உனக்கு ஏற்படுகிற நன்மை என்ன? பருவ காலம் வந்தடைகிற போது மரங்கள் மலர்கின்றன. அதேபோல் உரிய காலம் வந்தவுடன் பாவம் செய்தவன் அதற்குரிய பலனை அடைகிறான். அப்பாவிகளுக்கு தீமை இழைக்கிறவர்களை அழிக்க நான் உறுதி பூண்டிருக்கிறேன். உன்னுடைய படையினரை போல் இப்போது நீயும் ஆண்டு இந்த தரை மீது கிடக்கப் போகிறாய் என்று கரனை பார்த்து கூறினார். இதை கேட்ட கரனுடைய கண்கள் கோபத்தினால் சிவந்தன. போரில் திறனற்ற அரக்கர்களை கொன்றதால் உன்னை பற்றி உயர்வாக எண்ணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை நீயே புகழ்ந்து கொள்கிறாய். உண்மையான வீரன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டான். அற்பமான சத்திரியர்கள் தான் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள். உன்னுடைய தற்புகழ்ச்சியால் உன்னுடைய அற்பத்தனம்தான் பிரகடமாகி இருக்கிறது. உன் எதிரே நிற்கும் நான் மலையைப் போல் அசைக்க முடியாதவன் என்பதை நீ உணரவில்லை. உன்னை மட்டுமல்ல 3 உலகங்களையும் அளிக்கும் வல்லமை படைத்தவன் நான். உன்னை கொன்று அதன் மூலம் இங்கே இறந்த அரக்கர்களின் உறவினர்களின் கண்ணீரை துடைக்கிறேன் என்று கூறிய அவர் ராமர் மீது ஒரு கதையை வீசினார். அதை துண்டித்த ராமர், அரக்கர்களிலே இழிவானவனே, முனிவர்களை துன்புறுத்தும் நீ உன்னுடைய படையினரைப் போலவே இந்த பூமியில் விழப்போகிறாய். வீணாக பிதற்றாதே. நல்லவர்களுக்கு தீங்கு இழைக்கும் நீ உயிர் வாழ அருகதை அற்றவர் என்று கூறினார். இறுதியில் ராமர் விட்ட பானம் கரனுடைய மார்பில் பாய்ந்து அவர் பூமியில் வீழ்ந்தான். இந்த போரை பார்த்து கொண்டிருந்த ரிஷிகள் ராமரை புகழ்ந்து கொண்டாடினார்கள். தீச்செயல் புரிகிற அரக்கர்களை அழிப்பதற்காகவே மகரிஷிகளால் நீங்கு கொண்டு வரப்பட்டாய். தசரதரின் மகனே, நீ இப்போது செய்த நல்ல காரியத்தினால் இனி முனிவர்கள் இந்த தண்டக வனத்தில் நிம்மதியாக தங்கள் தவங்களில் ஈடுபடுவார்கள் என்று அவர்கள் கூற தேவர்கள் வாத்தியங்களை முழங்க அங்கே வானத்திலிருந்து பூமாரி பொழிந்தது. 14,000 அரக்கர்கள் கரன், துஷணன், திரிஸ்ரஸ் ஆகிய கொடுஞ்செயல் புரிபவர்கள் எல்லோரையும் 1.5 நாழிகையில் தனி ஒருவனாக நின்று வீழ்த்தி கொன்ற ராமரின் சாகசம் மகத்தானது என்று பாராட்டிக் கொண்டே தேவர்களும் ரிஷிகளும் மறைந்தார்கள். அந்த நேரத்தில் சீதையை அழைத்து கொண்டு லக்ஷ்மணன் குகையிலிருந்து வெளிப்பட்டான். மகரிஷிகள் ராமரை பாராட்டினார்கள். சீதை பெரும் மகிழ்வு எய்தினாள். ராமர், லக்ஷ்மண், சீதை மூவரும் தங்களுடைய ஆசிரமத்துக்குள் மீண்டும் சென்றார்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.